உன்ன ம், கௌதம். ஏய், இரு. ஏய் இந்திரா. கௌதம், ம், எல்லாமே சரியாயிடுச்சுல்ல? ஆ, ம், எல்லாம் சரியாயிடுச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும். ஓகேவா? நீ எதுவும் worry பண்ணிக்காத. ம். ஏய், ஐயா எங்க இருக்கீங்கயா? நான் எங்க இருந்தா உனக்கு என்னடா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு போதும். சொல்லுங்கய்யா. நீ நிக்கிறல்ல, அங்க உன் பக்கத்துலயே ஒரு சிவப்பு கலர் கார் நிக்குது பாரு. இருக்குதுங்கய்யா. அது கிட்ட போ. ஒரு நிமிஷங்கய்யா. டிக்கியை தர. ஐயா லாக்கா இருக்குங்கய்யா. திறந்துச்சுங்கய்யா. அதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும் பாரு, அதை எடுத்து தரேன். ஏர்பட்ஸ் இருக்கியா? அதை எடுத்து காதுல மாட்டி வச்சுக்க. நான் உனக்கு எது சொல்றதா இருந்தாலும் அது மூலமா தான் சொல்லுவேன். எப்பவும் அது காதுலயே இருக்கணும். எங்கேயாவது எடுத்து வீசி எரிஞ்சிடாத, புரியுதா? இதோ ஒரு நிமிஷங்கய்யா, கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ம். ஹலோ ஐயா, கேட்குதுங்களா? இப்போ அது பக்கத்தில் இன்னொரு பை இருக்கும் பார், அந்த பையை எடு. ஐயா செக்யூரிட்டி யூனிஃபார்மா? செக்யூரிட்டி யூனிஃபார்ம் தான். என்னையா சொல்றீங்க? நான் செக்யூரிட்டியாக தான் வரணுமா? இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் வர்றாருடா இங்கே. அதனால பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு. அப்போ போலீஸ்லாம் வருவாங்களாயா? நான் எப்படிங்க அங்கே வர்றது? அந்த யூனிஃபார்மில் நீ வந்தீன்னா உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது, ஈஸியாக உள்ள நுழையலாம். அதுக்காக தான், புரியுதா? சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். டே அவசரப்படாத. சொல்லுங்கய்யா. இப்போ அது பக்கத்தில் இன்னொரு பொருள் இருக்கு பார். இருக்குங்கய்யா. ஐயா துப்பாக்கி இருக்கீங்கயா? கட்டாதரா, அதை பத்திரமா வச்சுக்க. எதுக்கு இப்போ அதிர்ச்சி அடையிற? இன்னும் எவ்வளவு காலத்துக்குடா டயர்லேருந்து காற்றை பிடுங்கி விடுறது, யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுக்கிறதுன்னு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க மாதிரி வேலை பார்ப்பீங்க? ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கியா? இருக்கு, கண்டிப்பா செய்வேன். எப்ப செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. யாரை ஃபர்ஸ்ட் செய்யணும் அதை சொல்லுங்க. யாரை போட்டு தள்ளணும், எப்போ போட்டு தள்ளணுங்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ செஞ்சால் போதும். இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளு. பின்பக்கம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. போய் அங்கே அந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு நான் எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணு. ஃபோன் பண்ண உடனே எடுத்துடணும், புரியுதா? நான் அலர்ட்டாக இருக்கேங்கய்யா. நீங்கள் எப்போன்னு சொல்லுங்க, நான் செஞ்சுறேங்கய்யா. வேடா, யூனிஃபார்ம் மட்டும் இல்லைடா, அந்த அந்த இது அதான்டா தொப்பி. இருக்கியா? எல்லாம் இருக்கியா? அதையும் போட்டுக்க. முகத்தை மறைச்சு வை. முக்கியமா அந்த இந்திரா கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது, புரியுதா? புரிஞ்சதுங்கய்யா. ஏய், சொல்லுங்கய்யா. பொம்மை பத்திரம். சரிங்கய்யா. வை. செத்தான்.
என்ன ராகினிம்மா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, சந்தோஷம் தானே? சந்தோஷமா? இன்னும் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருப்ப. இப்ப அங்க பார்த்தா எல்லாம் ஒன்னா குடும்பமா ஆட்டம் போடுறாங்க. இதை என்னால தாங்கிக்கவே முடியல. இரு, என்ன ஆச்சு இப்போ? எதுக்காக இவ்வளோ பதட்டம்? அது பொதுவாகவே இந்த அணைய போகிற விளக்கு அது ரொம்ப பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. கொஞ்ச நேரம் ஏதோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க, விடு. என்னால அப்படி பெரிய மனசாலாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நான் கஷ்டப்பட்டு பார்த்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுவேன். ஆனா அது எல்லாம் மொத்தமா வீணா போகும். அதெல்லாம் ராகினி மட்டும் தனியா செஞ்ச முயற்சி. ஆனா இப்போ ராகினி கூட இருக்கிறது இந்த ஜேபி வச்ச குறி தப்புனதா சரித்திரமே இல்லை. இப்போதைக்கு கொண்டாடட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க யார் வாழ்க்கையிலையும் கொண்டாட்டங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. நீங்க அந்த இந்திராவை பத்தி தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவ சாதாரண ஆள் இல்ல. இந்த குடும்பத்து மேல தூசி கூட பட விட மாட்டா. நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, நான் குழி வச்சிருக்கிறதே இந்திராவுக்கு தானே. அப்போ அவளை பற்றி தெரிஞ்சிக்காம இருப்பேனா? தெரியும், எல்லாம் தெரியும். நீ போ, கவலைப்படாம போய் உன் வேலையை பார். எனக்கு அந்த இந்திரா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் அழியணும். அதுக்கு அந்த காவியாவை தான் முதல்ல அழிக்கணும். மறந்துடாதீங்க. எதையும் மறக்கிறது என் பழக்கம் இல்லை. சொன்னதை செஞ்சு காட்டுவேன். நீ கவலைப்படாத. போம்மா. எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஏப்பா யோபா, ஏப்பா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கப்பா. எல்லாருமே வந்துட்டாங்க, செந்தில் அண்ணன் மட்டும் வரமாட்டேங்கிறாரு. ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அவருக்கு. செக்யூரிட்டிஸ் வணக்கம் சார். எல்லாரையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ண சொல்லுங்க, சரியா? ஓகே சார். இங்க மினிஸ்டர் வேற வராரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ஓகே சார், கண்டிப்பா சார். ஹலோ, செக்யூரிட்டி தானே? ஆமா சார். பேட்ச் போட்டிருக்கிறதே பேர் தெரியறதுக்கு. சாரி சார். எதுக்கு குனிஞ்சே இருக்கீங்க? என்ன கேப் இது? அப்பா சொல்லுங்கப்பா. நான் வெளியே தான் இருக்கேன். சரி, நான் வரேன். பார்த்துக்கோங்க என்ன. ஓகே சார். இதோ வரேன்ப்பா. அண்ணா சூப்பரா இருக்குல்லண்ணா. ஆமாண்டா, இந்த ஊர்ல இப்படி ஒரு வீடா? நான் கூட சென்னையில பழகிட்டு இங்க எப்பரா இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்டா. ஆனா வீட பார்த்தா அப்படி தெரியலையேடா. செமையா இருக்குண்ணா. காவியாண்ணா பேசுறா கதிரு. நான் எப்படிண்ணா? போடா போய் பேசுறா. சரிண்ணா, சரிண்ணா போறேன். போ. கையை விடுங்கண்ணா.
காவியா உடம்பு பரவாயில்லையா இப்போ? ம் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ ஐம் ஃபைன் காவியா. சாரி, அன்னைக்கு கோவத்தில் ஏதோ பேசிட்டேன். சரி விடுங்க. நல்ல நாள் அதுவுமா இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? தம்பி, காவியாவை உள்ள கூட்டிட்டு போங்க. நாங்க இங்க வரவங்களை எல்லாம் வரவேத்துட்டு வரோம். ஆ உள்ள போ. என்ன ஹேமா? ஆமாக்கா, ஐயர் வந்துட்டாரு போல இருக்கு. அத்து கூப்பிடுவாங்க, நீங்க உள்ள போங்க. அக்கா நீங்களும் வாங்கக்கா. அதானே. இருங்க இருங்க, நீங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? வரவங்க தானே, அவங்க பாத்துப்பாங்க. வாங்க. ஏமா ஏமா உள்ள வா. சரி வா காவியா. வா. சாமி, அம்மா, கேட்டதெல்லாம் வந்துருச்சுல? எல்லாம் இருக்குமா? இல்ல வேற ஏதாவது எல்லா வேணுமா? சாமானும் வந்துருச்சு. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சிட ஆ, வேண்டியதுதான். சரிங்க ஆ. சாமி. வாங்க 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 வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்பா வரீங்களா? வந்துட்டு இருக்காங்க. என்னடா வர நேரமா அது? இல்லப்பா நான் எப்பயோ எல்லாரும் வந்துட்டேன். எங்க தான் போயிட்டீங்க? அது வந்து அத்தை வரவங்க எல்லாரையும் வரவேத்திட்டு இருந்தோம் அத்தை. சரி சரி. சுபா, ஹேமா, சாமி பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது வேணுமான்னு கேட்டு பண்ணுங்க. சரிங்க அத்தை. என்ன சந்தன சாமி பேல வேணும்? எடுத்துட்டு வாமா. இதை எடுத்துட்டு வரேன். எனக்கு என்னமோ இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குமான்னு கொஞ்சம் கவலையா இருக்குங்க. என்ன ஜெயாது? கவலையே படாதீங்க. ஜெயம்மா, நீங்க சாரோட மனையில உட்காந்து பூஜையை கவனிங்க, மற்றதெல்லாம் தன்னால நடக்கும். வாங்க ஜேபி சார், வாங்க. ம் ம் சார் வணக்கம். சார், நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே முடியாது சார். ரொம்ப நன்றிங்க சார். அடடா, என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. நீங்க எவ்வளோ பெரிய குடும்பம், அந்தஸ்துல எவ்வளோ உயர்ந்தவங்க. நான் உங்களுக்கு உதவ வாய்ப்பு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம்னு நினைக்கிறேன். என்ன கூட அமைச்சர்லாம் வரப்போறாராம. ம் ஆமாங்க சார். அவர் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ம் என்ன எல்லாத்தையும் அவசரமா செஞ்சிருக்கிறதால எல்லா ஏற்பாடும் எப்படி செஞ்சிருக்கோன்னு தான் எங்க 2 பேத்துக்கும் ஒரே பதட்டமா இருக்கு. ம் எதுக்கு எதுக்கு பதட்டப்படணும்? ஜேபி வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. என்ன இப்போ ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கான்னு தெரியும் உங்களுக்கு தானே? யோ கணக்கு ஐயா, அமைச்சர் வர்றாருனாங்களே, ஆமாங்க ஐயா. ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டேங்க ஐயா. வாசல்ல ஆளுங்களை நிறுத்தியாச்சுங்கய்யா. வர்றவங்களை வரவேற்கிறதுக்கும் பன்னீர் தெளிக்கிறதுக்கும் பொண்ணுங்களை நிறுத்தியாச்சுங்கய்யா. அப்புறம் சாப்பாடு பந்தி எல்லாம் ரெடி பண்றதுக்கு அதுக்கும் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியாச்சுங்கய்யா. போதுமா? வேற என்ன வேணும்? சார், என்ன சார் உங்க ஆளுங்க எள்ளுனா என்னையா இருக்காங்க? ஜேபியோட ட்ரைனிங் அப்படிதான் இருப்பாங்க. எல்லா ஏற்பாட்டையும் நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க. ஆட்களுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. நீங்க எதை பற்றி யோசிக்காம இந்த வேலையை மட்டும் பாருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயா, சரிங்க ஐயா. சாமி, வேற ஏதாவது வேணுமா? ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. இருக்குமா, எல்லாம் இருக்குமா. ஆ, ஏதாவது சரி. வேணும்னா கேக்குறமா. சரிங்க சாமி. எல்லா தோசையும் வந்துருச்சுலக்கா. அம்மா, சரி. உங்க குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சாம்மா? எல்லாரும் வந்தாச்சு. நீங்க ஆரம்பிச்சலாங்களா? பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரிச்சேன். இப்ப மறுபடியும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. அததான் தாங்கிக்க முடியல. என்னங்க, ம்? யாரு தேடுறீங்க? இல்லம்மா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை இன்னும் காணோமே. கௌதம் இந்திராவை தான் கேட்டேன். கௌதம், இந்திரா வந்துட்டா.
டேய் கௌதம், இந்திரா, சும்மா பேருக்காக தான் சொன்னேன். ஆனா உண்மையிலேயே 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் மாதிரி தான் இருக்கீங்க. அட 2 பேரும் வாங்க. அழகா இருக்கு. ஏங்க சாமி கூப்பிடுறாரு. பூஜை ஆரம்பிக்க போறோம். எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பா, என்ன அழகா இருக்கா. சாமி கும்பிடு. கௌதம், சொல்லுங்க மேடம் ஜி. இன்னைக்கு அது ரெடியா இருக்கு. ஓகே? வாவ். ஓகே ஓகே. சர்ப்ரைஸ். என்னது? என்ன? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல, சொல்ல மாட்டேன். வெயிட் அண்ட் see. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. சாமி கும்பிடு, நான் சொல்றேன். அம்மா, தம்பதிங்க சேர்ந்து வந்து உட்காருங்க. ஜெயா, வா. ஓம் பிரகிருதே நமஹ, ஓம் பிரகிருதே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ. காவியா, அத்தை, நீயே இங்க நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? போய் உட்காருமா. இல்லத்த, நான் கொஞ்ச நேரம் நின்று இதெல்லாம் பாக்குறேனே. சமந்தி, இவளை கூட்டிட்டு போய் உட்காரு வைங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். தோ சம்பந்திம்மா. காவியா, போய் உட்காரு. இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கம்மா. சொன்னா கேளு, போ. அவங்க தான் சொல்றாங்களே, போமா, உட்காரு. அத்தை, நான் இங்கேயே இருக்கேன் அத்தை. என்ன காவியா, கொஞ்ச நேரம் அப்படி போய் உட்காரு போ. அத்தை, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்து அக்காவை உட்கார வைக்கிறேன். அக்கா, நீ இங்கே இரு, நான் அது வந்துடுறேன். இரு வரேன். ஜெயா, டென்ஷன் ஆகாத ஜெயா. அதான் காவியாவை பார்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களே. பூஜையை கவனி. ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ, ஓம் சுரப்தே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ. ஏய் இந்திரா, நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க? அங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, சொன்னா அவங்க எடுத்து போட போறாங்க. இல்ல பரவாயில்ல கௌதம், ஒரு சேர் தானே, நானே எடுத்துட்டு போயிடுவேன். அம்மா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இப்ப கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த. இல்ல கௌதம், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. சும்மா அதை விடு இந்திரா, அதெல்லாம் யோசிக்காத. நீ பயந்தா அதே மாதிரி தான் நடக்கும். தைரியமா இரு, நான் இருக்கேன்ல. குடு, இரு இரு. கௌதம், நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உள்ள போறேன். ஓம் வித்யே நமஹ, வித்யாயே நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, கமலாயே நமஹ, காந்தாயே நமஹ. ஏமா தேங்காய் தட்டை காணலையேம்மா? நான் போகவாங்க. அவங்க போறாங்க. அக்கா, நீ வா, இங்க வந்து உட்காந்துக்கோ. எடுத்துட்டு வாடிங்க. அக்கா, அங்க ரொம்ப புகையா இருக்குக்கா, நீ இங்கே வந்து உட்காரு. அத்தை, போ, அப்படி போய் உட்காரு போ. போ. பாத்து போ, பாத்து போ.
வாக்கா, அங்க ஒரே புகையா இருக்குல்ல, சரிடி. அதனால தான் இங்கே உட்காந்துக்கோ, ஓகேவா? ஏய், காவியா